ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இன்டிகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆகஸ்ட் 2024க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 30 ஆகஸ்ட் 2024க்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிடிசி கொடுத்துருக்காங்க. ஸோ பர் மந்த்துக்கு உங்களுக்கு 15,488 ருபீஸ் வந்து தராங்க பர் மந்த்துக்கு. ஸோ ஜாயினிங் போனஸாக உங்களுக்கு 75,000 தராங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கிராஜுவேஷனில் 60% ஆர் 6.0 சிஜிபிஏக்கு மேலே எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th 12th பாஸ் ஆகி கிராஜுவேஷனில் 6.0 சிஜிபிஏக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்க அப்படின்னா 2023 2024 பேட்ச் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஏ பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஎஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இந்த ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதர் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து 10th 12th மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒன் அரியர் மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அசஸ்மெண்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6th செமஸ்டருக்குள்ளேயே உங்கள் அரியர் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கோர் மேக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் அப்ளைடு மேக்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 years ஆஃப் கேப் வந்து அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் கேப் வந்து மேக்ஸிமம் 3 years வந்து அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது 18 years ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் மெயில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும். ஸோ அது வந்து டோட்டலாக 80 minutes நடக்கும். 4 sessions இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து வேர்பல், நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்கல், நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ், நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வேர்பலில் பார்த்தீங்க அப்படின்னா 20 minutes 20 questions இருக்கும். அனலிட்டிக்கல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி 20 minutes 20 questions இருக்கும். நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா 20 minutes 20 questions இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து அதுவும் 20 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஆர் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 rounds தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து இதே மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதர் க்ரைட்டீரியா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து அப்ளை நவுன்னு இருக்கும், லாஸ்ட்டாக கீழே போனீங்கன்னா அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.